ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடியது பெப்பர் சிக்கன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம். பெப்பர் சிக்கன்னாலே நல்ல மிளகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு எடுத்திருக்கேன், அதாவது பிளாக் பெப்பர். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது 3 சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அதோட மனம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்கும். கூடவே பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்லைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வேண்டாம், இடித்து சேர்த்துக்கிட்டால் தான் பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே பிளாக் பெப்பர் பொடி பண்ணி வச்சுருக்கனால கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும், இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஸோ தண்ணி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் சேர்க்கலை. இதில் சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துடும். இந்த தண்ணி இதுக்கு போதுமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் விட்டுருச்சு சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி அடிக்கடி எடுத்து பார்த்து கிளறி விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதாவது பிளாக் பெப்பர், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படியே மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே வெந்து வந்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.